வீடியோ பார்க்க போறோம்னா எலுமிச்சை ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதுக்காக எலுமிச்சை ஊறுகாய் பண்ணியிருந்தேன். அதை எப்படி ஈஸியா பண்ணலாம், அப்புறம் கசப்பே இல்லாத எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்காக நான் நல்ல பழுத்த எலுமிச்சை பழமா வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம எல்லா எலுமிச்சை பழங்களையும் கழுவி அப்புறம் அது தண்ணியே இருக்காம அழகா தொடச்சி எடுத்துடலாம். தண்ணி இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால ஒரு காட்டன் துணியில அந்த எலுமிச்சை பழத்தை எல்லாம் அழகா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ எலுமிச்சை பழங்களை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். விதை இருந்தா கசத்துரும், அதனால எல்லா விதைகளையும் அதுல இருந்து எடுத்துடலாம். எலுமிச்சை பழங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்த அப்புறம் இதை நம்ம இப்போ 3 நாள் உப்பு போட்டு வெயில வைக்க தான் போறோம். அதனால இதை நம்ம கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பால எடுக்கலாம். அதனால வெயில வச்சுக்க முடியாது. அதனால கண்ணாடி பாட்டிலோ பீங்கன் ஜாடியிலோ மண் பானையிலோ வச்சு அழகா அதுல உப்பு போட்டு நீட்டா கட்டி அதை நம்ம இப்போ வெயில கொண்டு வச்சிடலாம். யூஸ்வலா நம்ம ஊறுகாய் போடுற அளவு நிறைய உப்பு போட்டுட்டு அப்புறம் இதை நல்லா குலுக்கணும். இப்போ நான் எடுத்த பாத்திரத்துல குலுக்க முடியல. அதனால இதை நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்துல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் அதை நல்லா குலுக்கிட்டு இந்த பாத்திரத்துல வச்சிடலாம். இனி நம்ம இதை ஒரு காட்டன் துணியை கொண்டு மேலே கொண்டு இதை அழகா வச்சு கெட்டி ஒரு நூல் வச்சு அழகா கெட்டி இதை இப்போ நம்ம வெயில எடுத்து வச்சு காய வச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் காலையில இதை நல்ல வெயில வச்சுட்டு ஈவினிங் வெயில் போன பிறகு இதை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ள வச்சிடணும். அப்புறம் மறுநாள் காலையில தான் அப்புறம் எடுத்து அதை வெயில வைக்கணும். அதுக்கு முன்னால நம்ம மறுநாள் காலையில அந்த துணியை பிரிச்சு நம்ம கொண்டு வைக்க முன்னால ஈர கரண்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாத கரண்டியை எடுத்து அழகா கிளறி அடியில் உள்ள எல்லாமே மேலே வர்றதுக்கு பண்ணி அழகா கிளறிட்டு அப்புறம் இதே மாதிரி கெட்டி மறுநாள் அதே மாதிரி வெயில வச்சிடலாம். இப்படி நம்ம 3 நாள் ஃபுல்லா வெயில்ல நல்லா இது இருந்து ஊறட்டும். இப்போ 3 நாள் எலுமிச்சம்பழம் நல்ல வெயில இருந்தாச்சு. இனி அதை ஓபன் பண்ணி பார்த்து இன்னைக்கு நம்ம அதை ஊறுகாய் போட்டுடலாம்.
எலுமிச்சை ஊறுகாய் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்பூனு கடுகு, அப்புறம் வந்து 1 ஸ்பூனு வெந்தயம், இது ரெண்டையும் வந்து பொன்னிறமா வார அளவுக்கு நல்ல அழகா வறுத்தெடுத்துடலாம். கடுகு பொட்டி வரணும், அதுதான் பதம். அப்புறம் வந்து தீ வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க, சிம்மிலே இருக்கட்டும். கடுகு பொட்டி வந்த பிறகு இது ரெண்டையுமே எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் இது பண்ணதுக்கு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து எந்த அளவு எலுமிச்சை பழம் இருக்குதோ அந்த தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூனு கடுகு போட்டுடலாம். கடுகு பொட்டி வந்தது 5 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுடலாம். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த கடுகு வெந்தயமே மிக்ஸ் இதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் வந்து மிளகாய் பொடி போட்டுடலாம். மிளகாய் பொடி வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் வந்து ஊறுகாய் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்றபடி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அந்த எலுமிச்சை துண்டுகளை எல்லாம் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு அப்படியே கிளறி எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி வச்சிடலாம். எல்லாத்தையும் அப்படியே கிளறி வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து கசக்காமல் இருக்க நான் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டுருந்தேன். நீங்கள் தேவைன்னா இது போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வினிகர் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாத்திரம் நிறைய வினிகர் வந்து இதில் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டேன். வினிகர் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இப்படி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இதுதான் கரெக்டான பதம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம வந்து எலுமிச்சை ஊறுகாய் போட்டாச்சு. இனி இதை வந்து கண்ணாடி பாட்டிலையோ இல்லைனா வந்து பிளாஸ்டிக் டப்பாயிலோ எதுலையாவது போட்டு காற்று புகாத அளவு அழகாக மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு ஈஸியாக எலுமிச்சை ஊறுகாய் ரெசிபி பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.